அசரீர் தோன்றி என்ன சொல்லுது? உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி அடியெடுத்து கொடுக்க, உலகெல்லாம் அறிந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வெளியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே அப்படின்னு இவர் தொடங்க ஆரம்பிக்கிறாரு. 4286 பாடல்களை அந்த இடத்துல பாடி முடிக்கிறாரு. இந்த உலகெல்லாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை நூலினுடைய தொடக்கத்தில் முதல் பாடலில் முதல் வார்த்தையாக வரும். நூலினுடைய இடைப்பகுதியில் உலகெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை நடுவில் வரும். நூலினுடைய கடைப்பகுதியில் உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த நூல் முடியும். அப்படி சிவபெருமானால் எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த வரிகளை வைத்து இந்த மொத்த பெரிய புராணமும் பாடி முடிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 63 நாயன்மார்களையும் சேர்த்து தொகையடியார்களையும் சேர்த்து மொத்தம் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் சேர்த்து இந்த பெரிய புராணம் எழுதி முடிக்கப்பட்டு அரங்கேற்றம் செய்கிறாரு. உடனே மன்னனுக்கு மிகுந்த ஆனந்தம் வந்துடுது. இதோடைய பாடலுடைய பொருளை எல்லாம் கேட்டு சேக்கிலார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யானையை வரவழைத்து அந்த யானை மீது இந்த சேக்கிலாரை அமர வைத்து இந்த பெரிய புராணத்தையும் அந்த இவருக்கு பக்கத்திலே வைத்து அந்த யானை மீது மன்னன் ஏறி அவருடைய பொற்கரங்களால் சேக்கிலாருக்கு கவரி வீசி ஊர்வலமாக சேக்கிலாரையும் பெரிய புராணத்தையும் எடுத்துக்கொண்டு வந்ததாக பெரிய புராண அந்த தோற்ற வரலாறு சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த பெரிய புராணத்திலிருந்து 63 நாயன்மார்களினுடைய வரலாறுகளை நம்முடைய பிக் ஷாட் சேனலிலே பார்க்க இருக்கிறோம். ஆன்மீக அன்பர்கள் தொடர்ந்து நம்முடைய பதிவை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.